பல கலைகளை உலகிற்கு அறிமுகம் செய்த தமிழன் உறுதியான போர்வாள் செய்யும் யுக்தியையும் அறிமுகம் செய்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஃபிக் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க இமாம், எப்படி இருக்கீங்க? இப்படி நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரங்கள் எப்படி போச்சு? அப்புறம் முருகன் மாநாடு தான் பெரிய பேசுபொருளா இருக்குது. முருகன் மாநாடு முட்டுச்சந்தில போய் நின்றுச்சான். என்ன தோல்வின்னு கேள்விப்பட்டேனே. எப்படி முருகன் மாநாடு படு தோல்வின்னு கேள்விப்பட்டேனே. அது சரி, எப்படி சொல்றீங்க? முருகனே சொல்லிட்டாரு. சேர்லாம் காலியா கிடந்ததை பத்தி சொல்றீங்களா? 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அப்புறம் 50,000 பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 5,000 பேர் கூட இல்லாத மாதிரி தெரியலையே. இல்ல, வந்தவர்கள் பக்தர்கள் வந்தார்கள்ங்கிறத காட்டிலும் வந்தார்களா அழைத்து வந்தார்களாங்கிறது இருக்குல்ல. அவங்களா பிரியப்பட்டு வர்றதும் நம்ம முப்பாட்டன் முருகனை நம்ம காப்பாற்றணும், வைக்கணும், கொள்ளணும் அப்படின்னு வர்றவங்கிறது வேற. இது எப்பவும் போல அரசியல் மாநாட்டுக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு வந்தா அது எப்படி எத்தனை பேர் வந்தாலும் அது எப்படி வெற்றியாக? எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை சார்பா ஒரு 100 பேரு, ஹெச்ராஜ் ஆபீஸ் சார்பா ஒரு 100 பேரு, கோயில் மடாதிபதிகள் சார்பா ஒரு 3 பேரு, இப்படி சேர்த்தா ஒரு 5,000 பேரு கூட அதிகம் தான். எனக்கு அங்க கூட்டத்தை பார்க்க போகும்போது நிச்சயமா அது முருகனை வச்சு ஒரு பெரிய அரசியலை பண்ணி போடலாம்னு பார்த்தாங்க. அது திருப்பரங்குன்றத்துலயும் தோல்வியில தழுவியது. இல்ல, திருப்பரங்குன்றத்தை மையமா வச்சுதான் மதுரையில இந்த ஆரம்பம் நடக்குது. ஆரம்பம் பண்ணி நம்மளும் மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு இறைய வச்சு இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வர்றாங்க பிஜேபி. அது பிஜேபி முதல்ல முருகனை ஏத்துக்குருவாங்களாங்கிறது தான் இப்போ இங்க தமிழ்நாட்டுல அண்ணாமலை பிஜேபி முருகனை ஏத்துக்குருவாங்க. முருகன் பிஜேபி ஏத்துக்கிறேன்ல. இல்ல, வடநாடு தாண்டி போயிட்டீங்கன்னா முருகனையே பிஜேபி ஏத்துக்கிறாரு. காங்கிரஸ் மாதிரி கேரளாவுல ஒரு நிலைப்பாடு எடுக்கும், தமிழ்நாட்டுல ஒரு நிலைப்பாடு எடுக்கும், பெரிய ஜனநாயகம் பேசும், உலகமாக சரித்திரங்கள் பேசும். ஆனா இலங்கை தமிழர் படுகொலையில வாய திறக்காது, காவிரி நதி நீர்ல வாய திறக்காது. அது மாதிரி இந்த தேசிய கட்சிகள்கிட்ட இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப முருகனை வடநாட்டுக்காரன் ஏத்துக்கிற, ராமனை ஏத்துக்கிட்ட மாதிரி முருகனை ஏத்துக்குவானா? இடுமாவன கருத்தியும் அண்ணன் சீமான் எல்லாருமே சொல்லுவாங்க. வங்காளத்துக்கு போயிட்டோம்னா ஓம் காளி ஜெய் காளிமா, அங்க இதுக்கு போயிட்டோம்னா கேரளாவுக்கு போயிட்டோம்னா ஐயப்பனை கையில தூக்குவான். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கடவுளை தூக்கிட்டு வந்தவன் இப்ப தமிழ்நாட்டுல முருகனை தூக்கி இருக்கான், விநாயகரை தூக்கிக்கிட்டு இருந்தவன். முருகனை பிஜேபி ஏத்துக்கிறதுங்கிறது ஒண்ணு, பிஜேபி முருகனை ஏத்துக்கிறதுங்கிறது இன்னொன்னு. ரெண்டுமே வரலாற்றுல நடக்காத சம்பவம். ஆமா, வடநாட்டுக்கார அளவுக்கு தூங்க மாட்டேன், முருகனுக்காக விரதம் இருக்கவும் மாட்டேன். அவனுக்கு அதை வச்சு முருகன் மாநாடு போட்டதெல்லாம் சரி, முருகன் மாநாட்டுல முருகனுடைய புகழத்தானே பாருடானு. அதை விட்டு போட்டு அங்கே போய் நின்றுகிட்டு இஸ்லாமியர்களை திட்டுவியா, இஸ்லாமிய மதத்தை திட்டுவியா, அரபிய மதத்தை திட்டுவியா, இந்துக்களை மட்டும் திட்டுறேன்னா இங்க நீங்க இந்த பிஜேபி பிரமுகர்கள் இந்த ஹெச்ராஜா, அர்ஜுன் சம்பத், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், இவங்களை ஃபுல்லா எடுத்து பார்த்தாலே தான் கொள்கை என்ன, தாங்கள் இதற்காக கட்சி ஆரம்பிச்சோம், எங்களுடைய நிலைப்பாடு என்ன, நாட்டினுடைய வளர்ச்சி என்ன, வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறது என்ன, மனிதவள மேம்பாடு, அதை பத்தி பேச மாட்டாங்க. அதை பத்தி அண்ணன் சொல்லுவார்ல, எடுத்த உடனே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், இத 3 விட்டு அந்த இவங்களுக்கு அரசியலே கிடையாது. இப்ப அண்ணாமலை சொல்றாரு, என்னுடைய இந்து மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது திருநீரும் ருச்சுராஜாத கொட்டையும் அணிஞ்சிட்டு போறதுக்கான சுதந்திரம் வேணும் அப்படின்னு. இப்ப யார் அதெல்லாம் அணியக்கூடாதுன்னு எந்த பள்ளிக்கூடத்துல தடை போட்டாங்க? இஸ்லாமியர்கள் நடத்துற பள்ளிகள்ல, ஜமாத்து நடத்துற பள்ளிகள்ல, இஸ்லாமிய கூட்டமைப்பு நடத்துற பள்ளிகள்ல ருத்ராட்சை போட்டு, பழனி முருகனுக்கு மாலை போட்டு, காக்கி கலர் துண்டு போட்டு, வெள்ளச்சட்டை கீழே ஊதா கலர் பேண்ட் போட்டு வர்ற மாணவர்கள் எண்ணற்ற மாணவர்கள் இருக்காங்க. சுதந்திரமா கோயில்களுக்கு காப்பு கட்டினவங்க காப்பு கட்டினதோட வர்றாங்க. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பின்தங்கி போயிடுச்சு பிஜேபி. அது ஒரு பிரச்சனை பண்றதுக்காக அந்த மதுரை அவரு பேசின மாதிரி கொண்டு வர்றாங்க பிரச்சனை பண்றதுக்கு. அவங்க கான்செப்டே அதுதான். எந்த இடத்துலயும் எந்த மதங்களையும் பின்பற்றுறதுக்கு ஒருபோதும் இஸ்லாமும் கிறிஸ்தவர்களும் தடையாக்க மாட்டாங்க. நம்மளுடைய மார்க்கமே என்ன சொல்லுது? வலா தசுபுல்லதீன யதுஊன மின் துனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத கடவுள்களை வணங்கக்கூடியவர்களை நீங்கள் ஒருபோதும் திட்டக்கூடாதுன்னு நம்ம மார்க்கமே நமக்கு வலியுறுத்துது. அப்படிங்க போகும்போது நம்ம அதை செய்யணுங்கிற அவசியம் இல்ல. அவங்க அதை ஆப்போசிட்டாவே, அதாவது வேற இப்ப காங்கிரஸ் எதிர்த்து அவங்க கொண்டு ஆட்சி நடத்துறதுக்கு நாங்க இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம், அந்த திட்டம் கொண்டு வந்திருக்கோம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால என்ன செய்யறாங்க, மதத்தை கையில எடுத்துக்கிட்டு அரசியல் பண்றாங்க. மதம் கையில எடுத்தா மாற்று மதம் எதிர்த்து எதிரியாத்தான் நிப்பாட்ட முடியும். இவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுல இது எடுபட்டுரும்னு நம்புறாங்களா இவங்க?
இல்ல மக்கள் தான் வடநாட்டிலேயே பல இடங்கள்ல ராமரை தோக்கடிச்சு செவுல்ல அடிச்சு அனுப்பி விட்டாரு. வடநாட்டிலேயே அது எடுபடலையே. அதனாலதானே இப்ப வந்து அவங்களுடைய தாத்பரியத்தை மாத்துறாங்க, கடவுள்களை மாத்துறாங்க. இப்ப அவர் இந்துக்களுக்கு ஆபத்துன்னு இன்னைக்கு நேத்து இல்ல, பழனி பாபா காலத்திலேயே வந்து ராமகோபால் வந்து என்ன புத்தகம் எழுதி இருக்கிறதா பழனி பாபா ஸ்பீச்ல இருக்குது. இந்துஸ்தானுக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு ஆபத்துன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுக்கு பழனி பாபா வந்து பதில் புத்தகம்லாம் எழுதி அது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான சர்ச்சைகள்லாம் போயிருக்குது. இன்னைக்கும் இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வெறுப்பு அரசியலை தூண்டுறதுக்கான நோக்கம் என்ன? இப்ப இதுல வந்து பிஜேபியில மாநாட்டுல அந்த நடந்த தலைவர்கள் பேசின எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு ஆபத்து, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்னால இந்துக்களுக்கு ஆபத்து. ரைட்டு, நீங்க சொல்ற கான்செப்ட் எடுத்துக்கிறோம். சரி, யாரு இந்து அது சொல்லணும்ல, தடையிலப்படுத்தணும்ல. யாரு தமிழன்கிறதையே இவ்வளவு நாளா நம்ம நாம் தமிழ் கட்சி அரசியல் பண்ணி புரிஞ்சுக்கிறாங்க. மாடுகள் யோசனைங்க தான் சொல்றேன். இங்க தமிழ்நாட்டுல அந்த மனுஷன் பாவம் எங்க அண்ணன் தமிழர்களுக்கு ஆபத்து இல்ல, சைவர்களுக்கு ஆபத்து இல்ல, வைணவர்களுக்கு ஆபத்து இல்ல. தமிழர்னா யாரு தமிழருங்கிறத சொல்லணும்ல. முதல்ல மாநாட்டுல ஒருத்தன் பேசினா யாரு தமிழருண்டு, மாநாட்டுல ஒருத்தன் பேசினா யாரு இந்துண்டு. இந்துங்க முதல்ல வரையற. எங்க ஊரு செட்டியார இந்துவா ஏத்துக்கிறியா, எங்க ஊர் ஆசாரியன் இந்துவா ஏத்துக்கிறியா, என் சித்தப்பன் கொத்தனார் இருக்கேன் அவனை நீ இதா ஏத்துக்கிற இந்துவா ஏத்துக்கிறியா, எங்க அண்ணன் திருமாவளவனை இந்துவா ஏத்துக்கிறியா. என்னப்பா இந்து இந்து இந்துண்டா யாரு இந்துன்னு சொல்லுப்பா, அடையாளப்படுத்து. இன்னார்தான் இந்துன்னு சொல்லு. அப்ப வந்து நோக்கம் வந்து இந்துல தாழ்த்தப்பட்டவங்க இல்லைன்னு சொல்லு. எப்படியாவது மதுரையில ஒரு கலவரத்தை ஏற்படுத்திடலாம், செத்து புத்து இத்து போன ஒரு கொள்கை தூக்கி வச்சுக்கிட்டு வந்துகிட்டு திடீரென்று முருகன் திடீரென்று இந்துக்களுக்கு ஆபத்துனா எந்த சித்திர திருவிழாவுல எத்தனை ஆயிரம் பேர் கூடுறேன் மதுரையில. சித்திர திருவிழாவுல எத்தனை ஆயிரம் பேர் கூடுறேன். இந்து மத ஆட்கள் இருக்கிறாங்க. எத்தனை புர்காவை பார்க்க முடியுது, எத்தனை ஃபர்தாவை பார்க்க முடியுது. நைட்டு விடிய விடிய அழகர் ஆத்துல இறங்குறாரு. கள்ளழகருடைய கலாச்சாரமே வேற. அழகர் இறங்குறாரு. அந்த இறங்கி முடிச்சு அந்த வைபவம் முடிஞ்சு அவரு வந்து இறைப்பாற போற சமயத்துல விடிய காலம் ஆயிரும். இப்ப விடிய காலத்துல எந்த மதுரையில சுற்று வட்டாரத்துல உள்ள எந்த லிமிட்லயாவது, காவல்துறை லிமிட்லயாவது ஒரு இஸ்லாமிய பெண் கற்பழிக்கப்பட்டால், ஒரு இந்து சகோதரர் பெண் கற்பழிக்கப்பட்டது, அல்லது ஒரு வந்து தாலி எரிப்பு, அல்லது வந்து ஒரு அடிதடி கலட்டா, வெட்டுக்குத்து, பணம், ஒரு எஃப்ஐஆர் காமி சொல்லுவாங்க. ஒரு எஃப்ஐஆர் ஸ்டேஷன்ல காவல்துறை அதிகாரி காமிக்கிட்டு லட்சம் பேர் கூடுறான். விடிய விடிய கூடுறாங்க, விடிய விடிய கூடுறேன். அவனை இந்துக்கள் இருக்கானே, அவனை நான் தமிழ் இருங்கிறேன், அவனை நான் தமிழ் இருங்கிறேன். இப்ப முருகன் மாநாட்டுல முருகனை பத்தி பாடணும். பழனி பாபாவே முருகனை பத்தி பேசியிருக்காரு. முதல்ல முருகன் இந்து கடவுளே இல்லையா, அவர் தமிழ் கடவுள் இல்ல. அண்ணன் சொல்ற மாதிரி நான் இந்துவே இல்ல, முருகனே சொல்றாங்க நான் இந்து இல்லைன்னு. உண்மைதான். முருகனே சொல்லிட்டாரு நான் இந்து இல்லப்பா, என்னை ஆள விட்டுற, நீ ராமரை போட்டு கேவலப்படுத்துற மாதிரி என்னை கேவலப்படுத்தி சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றது? இந்து இல்லைங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இந்துங்கிறது வந்து வெள்ளக்காரன் வச்ச பேரு, அது ஒரு மதத்தின் பெயர் இல்ல. எதையாவது கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எவ்வளவு எண்ணற்ற பன்முக கடவுள்கள், பன்முற்ற கொள்கைகள், எவ்வளவு கலை யதார்த்தத்தை பார்த்தோம்னா இங்க இஸ்லாமியர்களுக்கு தான் இந்து பிஜேபியால ஆபத்து இருக்குது. ஆசிஃபாவை கோயில் கருவலையில வச்சு கற்பழிச்சது யாரு? பாபர் மசீதை இடிச்சது யாரு? கர்நாடகால பள்ளிக்கூடத்துல ஒரு பெண்ணை ஃபர்தா அணிந்து வரக்கூடாதுன்னு தொந்தரவு பண்ணது யாரு? இப்ப நான் இந்த காணொலி மூலியமா நான் சொல்றேங்க, ஒரு 100% தன் உணர்வாலும் தன் ரத்தத்தாலும் ஒரு கடவுளை கடவுளாக ஏற்று அந்த கொள்கையை பின்பற்றி இருக்கக்கூடிய ஒரு 100% அதன்படி வாழ்வை அமைத்துக் கொண்ட ஒரு இந்து, அவங்க சொல்ற வழியிலே வர்ற ஒரு இந்து, அவனை இட்டு பிற மதத்திற்கோ, பிற மத நண்பர்களுக்கோ, பிற மத வழிபாடுக்கோ, பிற மதனுடைய கொள்கைகளுக்கோ, தெய்வங்களுக்கோ ஒரு போதும் அனாச்சாரம் ஆகாது. ஒரு 100% முழுமையான இந்து, அதாவது இந்து கொள்கையை முழுமையாக உள்வாங்கி தன் வாழ்வியலை மாற்றிக்கொண்ட ஒரு பக்தன். அப்ப இப்படி நடக்குதுன்னா அப்ப இதெல்லாம் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி ஒருபோதும் ஒரு 100% தான் தமிழன் என்று உணர்ந்த ஒரு கிறிஸ்தவனோ, ஒரு சைவனோ, ஒரு வைணவனோ, ஒரு இஸ்லாமியனோ மதச்சண்டைக்குள் ஈடுபட மாட்டான். அவனுக்கு வந்து அது வழிபாட்டுக்கு உண்டான ஒரு ஆயுதமே தவிர, காலங்காலமா பண்டைய தமிழ்நாட்டுல பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ திடீர்னு வந்து உட்காந்துக்கிட்டு முருகனுக்கு ஆபத்துடா, முருகனுக்கு உன்னை எடுத்து ஆபத்து, பிஜேபி எடுத்து முருகனுக்கு ஆபத்து, அவன் நம்ம காமிக்க வேண்டியது காப்பாற்ற நீ இருக்கிறதுனாலதான் பயமே போட்டுட்டு முருகனுக்கு ஆபத்து வந்திருக்கு. இப்ப நயனா நாகேந்திரன் பேசுறாருண்டா,
பேச வேண்டியதில்லை. இப்ப ஒரு ராஜா ராஜா பேசுறாரு, அர்ஜுன் சம்பத் பேசுறாருண்டா, அவங்க எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம்டா என்னன்னே தெரியாம அதுக்குள்ள புலங்காம இறையாண்மைண்டா என்ன, வணக்க வழிபாடுண்டா என்ன, இறை என்றா என்னன்னு தெரியாதவங்க ஏதோ பேசுறாங்க. இந்து மக்களுடைய உணர்ச்சியை பயன்படுத்தி தன்னோட வாழ்க்கைய அரசியலை பண்ணி கொண்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. நீ இந்திய அரசியல் சட்டத்துக்குள்ளேயே இருந்து புழங்கி அதுக்குள்ளேயே அரசியலமைப்புக்குள்ளேயே ஜனநாயகத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்துல இருந்துட்டு வந்துட்டு நீ இதை பேசுறீண்டா, அப்புறம் நீ என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப அண்ணாமலை சொல்றாருல, என்ன பேசுற எனக்கு ஒண்ணும் புரியல. கிட்டத்தட்ட 12 நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளா இருக்குது, 10 நாடுகள் இஸ்லாமிய நாடா இருக்குது, இந்து நாடு 2 தான் இருக்குது. நீனு எஜ்ராஜாவும் தூக்கு செடியை தூக்கிட்டு கிளம்புங்க, போய் எல்லா நாட்டுலயும் போய் மத பிரச்சாரம் செய்யுங்க, இந்து மதத்தை எத்தி வை. சும்மா போட்டுக்கிட்டு என்னத்தையாவது பேசிக்கிட்டு என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு எந்த காலத்துல வேற ஒரு மக்களை ஒரு மதத்தை எதிர்க்கிறதுக்கு கூட ஒரு ஆப்ஷனல் கருத்து இல்ல பாருங்க. இன்னமும் அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. முதல்ல முருகன் மாநாடு போட்டு இனிமேல் முருகன் மேல சத்தியமா மக்களுக்கு நான் நல்ல ரோடு போடுவேன், நான் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவேன், இந்த இந்தியாவை வல்லரசு அதை செஞ்சிருக்கணுமே, அந்த சத்தியத்தை செஞ்சிருக்கணுமே, எங்கேயும் போக வேண்டியது இல்லைங்க. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவேன், எங்கேயும் போக வேண்டியது இல்ல. நம்ம இருக்கிறது ராமநாதபுரம். ராமநாதபுரத்துல இருந்து சற்றேறக்குறைய 111 கிலோமீட்டர் மதுரை, அங்கிட்டு இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் பழனி, இங்கிட்டு ஒரு 80 கிலோமீட்டர் ராமேஸ்வரம். எங்க ராமேஸ்வரத்தை எழுதி வர்றாங்க வடநாட்டுக்காரன். பழனியில போய் ஒரு ராமேஸ்வரம் ராமநாதபுரமா இல்ல வடநாடானே தெரியல, அவனுக்கு அடையாளம் தெரியுது தான் தெய்வம் யாரு தான். நீ ஏன் போட்டு குழப்புற? எனக்கு அது ஒரு ஆச்சரியம். வடநாட்டுக்காரனுக்கு ராமேஸ்வரத்துல எப்படி, அது என்ன லிங்க், அது என்ன தொடர்பு? ராமர் தான் காரணம். ராமர் வந்து எப்படின்னு கேட்டா அவர் இங்க வராம இருந்திருந்தா பிரச்சனை இல்ல. சரி, ராமர்னா ராமரை மட்டும் கும்பிட்டுட்டு போக வேண்டியது, முருகனத்தை எதுக்கு இப்ப தூக்குற திடீர்னு? இங்க ராமர் யாரும் வணங்குறவங்க இல்ல. இங்க வந்து கோயில் மட்டும் தானே சைனவ கடவுளும் வைணவ கடவுளும் சேர்ந்து ஒரே இடத்துல சங்கமிக்கிற கோயில்கள் என்னக்கூடிய கோயில்கள் தான் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல ஒரு வகையான கோயில் ராமேஸ்வரம். இங்க 2 கடவுளுமே இருக்கிறாங்க. ஆமா, அதனால சைனவ கடவுள் வைணவ கடவுள் 2மே இருக்காங்க. அந்த கேட்டகரியில வர்றாங்கன்னா அங்க முருகனுக்கு வேலை இல்ல, அங்க முருகனுக்கு வேலை இல்ல. அப்ப இவங்களுக்கு வந்து ராமரை இங்க சொன்னா ராமர் யாருன்னு கேட்பாங்க, தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க. ஏன்டா அவங்க கருப்பணசாமியை கும்பிடுவாங்க. ஆனா ராமர் கோயில் பக்கத்துலதான் இருக்குது, ஆனா ராமரை பத்தி மக்களுக்கே தெரியாது. நீங்க போங்களேன், இங்க இருந்து ராமருக்கு போற நம்ம தமிழ் மக்கள் எத்தனை பேர் பாருங்களேன். இவ்வளவு சிரமப்பட்டு இங்க போய் பழனிய வந்து மாலை போட்டு விரதம் இருந்து காப்பு கட்டி போறவங்க இந்த இருக்கிற ராமேஸ்வரத்துக்கு போக மாட்டேங்கிறாங்களே, வேளாங்கண்ணிக்கு போறாங்களே, போக மாட்டேங்கிறாங்க ராமேஸ்வரத்துக்கு. ராமேஸ்வரத்துல போய் பாருங்க, வடநாட்டு வண்டியில தான் வருது. வண்டி அதிகமா அவன் தன்னுடைய இறை என்ன வணக்க வழிபாடு என்னங்கிறத அவன் தெளிவா இருக்கான். நீ உன் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு குழப்ப நிலைக்கு ஆளாக்கணும்னு நினைக்கிறாங்க போல. அதுதான் அதாவது எப்படின்னு கேட்டா, ராமரும் நம்ம தெய்வம் தான், பழனி முருகனும் நம்ம தெய்வம் தான், எல்லாமே நம்ம தெய்வங்கள் தான் அப்படின்னு சொல்லி ராமர் கோயில் பக்கத்திலேயே ஒரு முருகன் கோயில் கட்டிடுவியா அடுத்து? அது எப்படி கட்டுவார் அவரு? அதெல்லாம் கட்ட மாட்டேன். முருகன் பேசுன தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, முருகன் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த விதமான நிதியும் வழங்கல. இந்த நாடு இந்திய நாடுன்னு சொல்றாங்கல்ல, இந்த நாட்டுல நடக்கிற அரசியல் இந்துக்களுக்கான அரசியல் சொல்றாங்கல்ல, இந்த நாட்டினுடைய கொள்கை இந்துத்துவ கொள்கைன்னு சொல்றாங்கல்ல. எங்க சம்பந்தமே இல்லாத ஒரு இஸ்லாமிய நாடுங்க, 3 1 பங்கு தமிழர்கள் வாழ்றாங்க அங்க. பழனி மலையில நீங்க வந்து முருகன் மலையில இருக்கிறாருங்கிறதைய நீங்க தத்ரூபமா பாக்குற விஷயம் பழனி மலை பத்துக்கவங்க, மலேசியா பத்துக்கவங்க. அந்த பின்னாடி இருக்கிற அந்த மலையும் அந்த ஏறுகிற படியும் முன்னாடி இருக்கிற அந்த முருகன் சிலையும் அடே அப்பா கண்கொள்ளா காட்சிங்க. நல்லா இருக்கு. பக்தி வந்து கையெடுத்து கும்பிடுறோமோ இல்லையோ, அந்த கலை நுணுக்கம், அந்த அழகு, அந்த முருகன் நிக்கிற வடிவம், அந்த காட்சிக்கே நம்ம கையெடுத்து கும்பிட சொல்லுங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்படிப்பட்ட ஒரு இதை அந்த நாடு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அது ஒரு இஸ்லாமிய நாடுங்க. அவ்வளவு அழகா நம்ம பிரமிச்ச எங்க கட்டிருக்க இந்த இருக்கு திருச்செந்தூர், ப்ராப்பரான கழிவறை இல்ல, மக்கள் போய் தங்குறதுக்கு சரியான மடம் இல்ல. அந்த முருகன் கோயிலுக்கு 60 வருஷமா இந்துக்கள் ஆட்சி நடந்திருக்கு. முருகனுக்கு மாநாடு போடுற நீங்க முருகன் கோயிலுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படிங்கறத நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்கணும். இவங்க வந்து முருகனை தூக்கிட்டு வர்றது ஒரு வேஷம் போடுற ஒரு என்ன சொல்ற இந்த ஜக்கமா சொல்றேன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு வேஷம் போட்டுக்கிட்டு வரும். சும்மா போட்டுட்டு ஊர் மக்களை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு அவன் அரசியலுக்கு அம்பட்டே மாத்த பாக்குற மக்கள் மாறிடுவானா? அதானே, மக்கள் என்ன தெரியாமையா இருக்கிறான். அப்ப இது பத்தாதுன்னு ஆந்திரால இருந்து ஒரு அண்ணாமலை வந்திருந்தாரு, பவன் கல்யாண்னு ஒரு அண்ணாமலை. அவர் என்ன கேக்குறாரு, இந்துக்கள் என்றால் இங்கு பிரச்சனை, இஸ்லாமியர்கள் என்றால் இங்கு பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவர்கள் என்றால் இங்கு நல்லா பாத்தீங்களா? அந்த இதுல அண்ணாமலை பார்த்து படிக்கிறாரு, பவன் கல்யாணும் பார்த்து படிக்கிறாரு, அமித்ஷா பார்த்து படிக்கிறாரு, ஸ்டாலின் பார்த்து படிக்கிறாரு. எங்க ஒரு இனத்தின் மீது, ஒரு மொழியின் மீது, ஒரு நாட்டின் மீது பற்று உள்ளவன் மனசுல இருந்து பேச வேணாமா? மக்களை பார்த்து மனசுல இருந்தாலும் பேசுவான்.
அப்படி சொல்லுங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல சீமானுக்கு மட்டும்தான் மனசுல இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்குது. எங்க ஒரு காணொலியை பார்த்தங்க, இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல மக்கள் வந்து பழனி முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு ஆடை அணிஞ்சு காப்பு அணிஞ்சு போறாங்க, பக்தர்கள் நடந்து போறாங்க. ஒரு பள்ளிவாசல்ல இருந்து உள்ள ஹோஸ் பைப்பு போட்டு இந்த மக்கள் உச்சி வெயில்ல அவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது, வேதனை வெயில் வெக்க சரியா இருக்கு, செருப்பு இல்லாம நடந்து வர்றாங்கன்னு சொல்லி நின்று தண்ணி அடிச்சு பக்தர்கள் மேல ஃபுல்லா குளிர்ந்த தண்ணி அடிச்சு அவங்களுக்கு குளிர்பானம் கொடுத்து இதெல்லாம் எங்க நடக்குது? ஆமா, வடநாட்டுல நடக்குமா அப்படி ஒரு காட்சி? பாத்துக்குவோம். பள்ளிவாசல தங்குற இடம் கொடுத்துருக்காங்க முருகன் பக்தருக்கு. மக்கள் எவ்வளவு நேசமா அந்யோன்யமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தமிழர்களுக்கு தெரியும் இங்க உள்ள இஸ்லாமியன்லாம் நம்ம சொந்தக்காரன் தான் இஸ்லாத்தை தழுவி இருக்கான் அப்படின்னு. இஸ்லாமியனுக்கு தெரியும் நம்ம சொந்தக்காரன் தான் ஐயப்பன் கோயிலுக்கு வர்றான், நம்ம சொந்தக்காரன் தான் திருச்செந்தூருக்கு போறான், அதனால அவனுக்கு தண்ணி கொடுக்கணும், ஜூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இஸ்லாமியனுக்கு தெரியும். இவன் வந்து இதுக்கு இடையில இந்த இந்துங்கிற ஒரு கோமாளி வேஷத்தை போட்டு நாட்டை குட்டிச்சாராக்கலான்னு பாக்குறான். வந்துகிட்டு முருகா முருகா முருகான்டா முருகனுக்கே எடுக்காதுங்க. அதான் என்ன கேட்டாரு, இத்தனை நாள் இந்த முருக மேல உள்ள பாசம் எங்கப்பா போயிருந்துச்சு? அதான் நான் சொல்றேன்ல, திமுக தூக்குறது, திமுக ஸ்டாலின் தூக்குற வேலும் பிஜேபி தூக்குற முருகன் ரெண்டும் ஒண்ணு. அண்ணன் இன்னொரு வார்த்தை கேட்டாரு, என்னதான் நீ முருகன் மாநாடு போட்டாலும் எங்க ஐயா பழனிசாமி பின்னாடி தானே போய் நிக்க போற, தனிச்சா நிக்க நின்று இந்த தேர்தலை சந்திக்க போற. ஆனா இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா, ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை வந்து நம்ம பாராட்டணுங்க. அதாவது 60 வருட காலமா திகானுடைய பாரம்பரியத்திலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு அந்த மனுஷன் கட்டி காத்து வச்சிருந்த அந்த திராவிட கொள்கைய சீமான் வந்து தமிழர்கள் இந்து கடவுள் முருகன் சொல்லி ஒன்று திரட்டாரு சொல்லி வந்து வேற தூக்குறாங்க பாருங்க. அங்கேயே முடிஞ்சு வச்சுங்க திராவிடம். அங்கேயே குழிய தோண்டி புதைச்சிட்டாரு, அங்கேயே சமாதி குழிய தோண்டிட்டாரு, முடிஞ்சு சமாதி மட்டும் தான் கட்டல. அந்த ஒரு நிகழ்வே திராவிடம் செத்துச்சுங்கிறது. இப்ப திருச்செந்தூர் குடமுழுக்கு அழைப்பு இதெல்லாம் படிச்சு பாத்தியல்ல, குடமுழுக்கு நன்னீராட்டு குடமுழுக்கு அழைப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு தூய தமிழ்ல அந்த அழைப்புதல் இருந்துருந்துச்சு. நீங்க அதான் சொல்றேன்ல, அப்ப நம்ம பசங்க போட்டிருந்தாங்க, இது யாரு செஞ்ச வேலை தெரியும்ல, சீமான் செஞ்ச வேலை. ஆமா, அவர் பேசுறதுனாலதான் அது நடக்குது. அவர் தவிர்த்துட்டு அவர் நேசிக்கிற அவர் சொல்ற அந்த அரசியலை அவர் தவிர்த்துட்டு வேற அரசியல் பண்ண முடியாது இனிமே தமிழ்நாட்டுல. அப்புறம் அண்ணன் எனக்கு என்ன பிச்சையா போடுற, தமிழிலும் குடமுழுக்கு நடக்கும்னு போட்ட சொன்னதுக்கு அப்புறம் தமிழ் குடமுழுக்கு நடக்கும், தமிழில் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அறிஞ்சதை நான் ஒரு இறை வணங்கக்கூடிய ஒரு அறக்கட்டளையில ஒரு அறநிலையத்துறையில கொண்டு போய் ஒரு தமிழ் பூர்வீக குடியா இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய போடாததுனாலதானே அந்த பேச்சு வருது. இப்ப ஒரு இஸ்லாமியன் அதுல போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், அவன் சொல்லுவானா தமிழிலும் நடக்கும் சொல்லுவானா, தமிழ் பற்றவங்க தமிழ் தேசிய இஸ்லாமிய பழனி பாபா மாதிரி இல்ல பழனி பாபாவின் கொள்கையை பின்பற்றவங்கள மாதிரி என்னைய மாதிரி தமிழ் தேசிய சிந்தனை உள்ள ஒரு இஸ்லாமிய வந்து இந்த வார்த்தையை சொல்லிடுவானா? அந்த இடத்துல சொல்ல மாட்டான், தமிழ்ல தாங்க நடத்தணும் சொல்லுவான்ல, தமிழ்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லணும் உறுதியா. அதாவது ஒரு இஸ்லாமியனா இருந்த பழனி பாபா கூட முருகனை பத்தி அவ்வளவு வர்ணிச்சு அழகா பேசியிருக்காரு. முருக மாநாடுன்னு போட்டு ஒரு வய கூட முருகனை பத்தி பேசலையாடா சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பாபா பொறுத்த மட்டுக்கும் தன்னுடைய மதம் எதிர்தி, தன்னுடைய மதத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த இறை சொன்ன மதம் சொன்ன அதன்படியே அவர் வாழ்ந்து காட்டினார். யாரையும் புண்பற்றிடாம, அந்த மக்களையும் விட்டு கொடுத்துடாம, இந்த மக்களையும் விட்டு கொடுத்துடாம ரொம்ப இளமறை காயாம அவர் வாழ்ந்துட்டு போன ஒரு மனிதன். அவரு எந்த மதத்தையும் அவர் முழுசா பிஜேபியவும் RSS பாசிசையும் எதிர்த்தார தவிர, ஆனா தமிழர்கள் தமிழ் கடவுள் அவர் ஒரு நாள் தமிழர்களுடைய வணக்க வழிபாடுகள்ல அவர் எந்த விதமான விட்டு கொடுத்தது இல்லைன்னா காரணம் அவர் தமிழ் மகன், அவர் தமிழ் தாயில பௌத்துல பிறந்ததுனாலதான். அந்த வரலாறு அவர் குடிச்ச அந்த தமிழ் பால் தான் அவரை வந்து அந்த அளவுக்கு ஞானத்தோட செயல்பட வச்சது. அதான் விஷயம். இப்ப அன்னைக்கு நிலைமைக்கு இப்ப அதே நிலைமைக்கு இப்ப பழனி பாபா வந்து ஒரு உருது முஸ்லீம்னு வச்சுக்கிறோங்க, இந்த நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வரலாறு தெரியாது, அவங்களுக்கு மாற்று மொழி தாய்மொழி அவங்க உருதா நினைக்கிறாங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் தமிழ் தான் நம்ம தாய்மொழி நினைக்கிறோம். அப்ப அந்த உள்ள அந்த கலை பண்பாடு அறநிலையத்துறைகள் எல்லாம் வந்து மண் சார்ந்த மக்களை போடணும், அப்பதான் அது வந்து சரியாகும். அதுவும் முத்துராமலிங்க தேவரையெல்லாம் முருகன் மாநாட்டுல இழுத்து முத்துராமலிங்க தேவருக்கு உண்டான அந்த ஒரு எந்த விதமான முன்னுரிப்பையும் இது இந்த தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை. ஆனா முருகன் மாநாட்டுல திடீர்னு முத்துராமலிங்க தேவரத்தை பத்தி பேசுறாங்க. அது என்ன செய்யணும்னு கேட்டா, அதை வந்து ஒரு நம்ம வந்து பழனி பாபா, காகிதம் இழைத்து அவங்க முத்துராமலிங்க தேவன், முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசுனீங்கல்ல, அதே முருக பக்தர் இமால் சேகர் முருக பக்தர் இல்லையா? இல்ல, அதத்தான் சொல்றேன். அந்த மாதிரி வந்து அதாவது தேசிய தலைவர்களாக, அவங்க சாதி தலைவர்களா இல்லாம அவங்களுடைய வாழ்வியலை வச்சு நம்ம தேசிய தலைவர்களா ஏற்று நம்ம பெருமைப்படுத்திட்டு இருக்கிற இக்காலகட்டத்துல வந்து அவர் ஒரு தேவரு, அவர் ஒரு இவர் இந்த மாதிரி இந்து அப்படின்னு சொல்லி பேச போகும்போது அந்த சமுதாய கட்சியில உள்ள அந்த சமுதாய இயக்கங்கள்ல உள்ளவங்க இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். நீங்க வந்து அவர் தேசிய தலைவர், அவர் ஒரு மரம் சார்ந்தவர் அல்ல, அவர்
எல்லா மக்களின் மீதும் அவர் வந்து அன்பு செலுத்தி வாழ்ந்து தன்னை நிலைநாட்டிட்டு போயிருக்கிறாரு. கண்டிப்பா. அதனாலதான் எத்தனையோ தலைவர்கள் இருக்கையில பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து தனித்துவமா இருக்கிறாரு. ஆனா நம்ம மக்களுக்கு தெரியும், அது அந்தந்த அவர்களின் பேர்ல கட்சி வச்சிருக்கிற அந்த இயக்கத்தை வச்சிருக்கிறவங்க இதெல்லாம் கண்டனம் தெரிவிக்கணும். இது வந்து அவங்க வாழ்வியலை அசிங்கப்படுத்துற மாதிரி, அவரை கொண்டு சிறு வட்டத்துக்குள்ள கொண்டு போய் பேசுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம அவரை வந்து அவங்க அந்த சமுதாய மக்கள் அவரை தெய்வ திரு முத்துராமலிங்க திரும்ப அப்படின்னு சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. நமக்கு மாமா முறை வருது, நம்ம வந்து பெரும் மரியாதையோட நம்ம அவங்களை பாக்குறோம், நம்ம ஐயான்னு பாக்குறோம். நமக்கு மாமா முறை ஆக்சுவலா நம்ம இருந்தாலும் கூட நம்ம பெரிய மரியாதை வச்சு அவங்க பாக்குறோம். அவங்க அந்த சமுதாயம் நம்ம மேல பெரிய மரியாதை. தமிழர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்னு நான் நம்புறேன். எப்படின்னா, சீமான் முருகன் மாநாடு எடுத்தா தான், சீமான் வேலை கையில் எடுத்தா தான் அது தமிழர்களுக்கான அரசியல். திராவிடம் வேலை எடுத்தாலோ முருகனை தூக்குனாலோ, ஆரியம் முருகன் மாநாடு போட்டாலோ வேலை தூக்குனாலோ அது நாடக அரசியல்ங்கிறது தமிழர்கள் உணர்ந்து கொள்ளணும். ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயமா. அந்த தமிழ் கடவுளை வந்து அந்த தமிழ் வழி அந்த தமிழ் மகனாலதான் அதை எடுக்க முடியும். அவன் எடுக்கிறது உளமாற எடுக்கிறது, அதுதான் உளமாற எடுக்கிறது. அது மற்ற ஆளுக்கு எடுக்கிறதெல்லாம் சும்மா வந்து ஏன்னா அண்ணன் சொல்லுவாரு, ஒரு விடுதலை பயணத்துல நம்ம இஸ்லாத்துல கூட சொல்லுவோம்ல, இஸ்லாத்தின் கடமைகள் 5, 1வது கலிமா, 2வது தொழுகைங்கிற மாதிரி அவருடைய அரசியல் தத்துவத்துல ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காரு. வழிபாடு மீட்பு, பண்பாடு மீட்பு, கலாச்சார மீட்பு, அரசியல் மீட்பு, பொருளாதார மீட்பு, இப்படி 5 விதமான விஷயத்தை அனைத்தையும் சேர்த்து, வழிபாடு மெய்யியல் எல்லாத்தையும் சேர்த்து மீட்பதுதான் எனக்கான ஒரு தேசிய இனத்தின் விடுதலை அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுல அவர் வந்து வழிபாட்டோட சேர்த்து அரசியலையும் பண்றாரு. இப்ப நம்ம மக்கள் எப்படி அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்கிறதுக்கு இப்ப நடைமுறை இருப்பு சான்றை நம்ம பேசுவோமே. அதாவது நம்ம ராமநாதபுரத்து மன்னருடைய சேதுபதி மன்னர் வந்து ராமேஸ்வரம் கோயில கட்டுவதற்குனான அந்த இறைப்பணி இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அந்த இறைப்பணியை வந்து நம்ம கீழக்கரை அன்னைக்குள்ள கோடீஸ்வரரான அவரு சீதக்காதி அவங்க பொறுப்பை படைக்கிறாங்க. அப்ப வெளிநாடுகள்ல அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாரு தெரியுங்களா? அந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்துல தன்னுடைய பொருளாதாரத்தினுடைய 90% அந்த மக்களுக்காக வேண்டி, பஞ்சம் தீர்க்கிறதுக்காக வேண்டி கப்பலா கொண்டு வந்து இறக்கி உணவு பஞ்சத்தை தீர்த்தாரு. அதுலதான் சேதுபதி மன்னருக்கு வந்து வள்ளல் சீதக்காதி மேல ஒரு அபிப்பிராயம் வந்து, நீங்க என் தம்பி அப்படிங்கிறாரு. வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த இறைப்பணி வந்து நடத்தப்பட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல உள்ள கட்டுமான பொருட்கள், கல்லு, இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிச்சப்படுது. அப்ப அவர் வந்து கேட்கிறாரு மன்னர்கிட்ட வந்து, இன்னொரு வேற ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மறுபடியும் ஒரு சின்ன கோயிலா இருக்கிறது தக்க ஒரு கோயிலா கட்டிடுவோம் அப்படின்னு சொல்ல போகும்போது மன்னர் சேதுபதி சொல்றாரு, அந்த இடங்களை அந்த பொருட்களை வச்சு கீழக்கரையில ஒரு பள்ளிவாசல் கட்டுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த கட்டின பள்ளி தான் இப்ப கீழக்கரையில போய் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோயில் மாதிரி அந்த இருக்கும். அதனுடைய தூண் அமைப்பும் இதனுடைய இந்த சுவர் அமைப்பும் கட்டுமான ஒரே மாதிரி இருக்கும். அப்படி பெருந்தன்மையா வாழ்ந்த ஒரு நாட்டு ஒரு ஊருக்குள்ள ஒரு தெய்வத்துக்கு கட்டக்கூடிய ஒரு கோயில ஒரு இஸ்லாமியர் கையில கொடுத்து கட்ட சொன்ன சேதுபதி மன்னருடைய அறம் எங்க இருக்கு? அதாவது ஒரு பள்ளிவாசலை கட்ட சொல்லி ஒரு இந்து உத்தரவு போடுறாரு, ஒரு கோயில கட்ட சொல்லி ஒரு இஸ்லாமியர் செயல்படுறாரு. எவ்வளவு பெரிய தாத்பரியத்தை அந்த காலத்துல வாழ்ந்துருக்காங்க. இதெல்லாம் சிதைக்க முடியுமாங்க? இதெல்லாம் மீட்டெடுக்கிறது தான் நம்ம அந்த பழனி பாபாவையும் அண்ணன் சீமானையும் தலைமையேற்று நடக்கிற நம்மள மாதிரி இளைஞர்கள் இதை தெருவோறும் வீதுதோறும் விளக்கு பிடிச்சி இதை பேசி மக்கள் நம்ம பேசவும் தேவையில்லை. தமிழர்களுக்கு ரத்தத்திலேயே ஆரியம் சேராதுங்க. ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்ன மாதிரி ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படிங்கிறது தமிழர்களுடைய மரபுலயே அது சேர்ந்துருச்சு. அந்த கீழக்கரை பள்ளிவாயில் வந்து பதிவு செய்யப்பட்டு நம்மள மாதிரி ஒரு யூடியூப் சேனல்ல உள்ளவங்க வந்து அதை எடுத்து பதிவு செஞ்சு போடுறாங்க. அதை கோடிட்டு அர்ஜுன் சம்பத்தும் ஹெச்ராஜாவும் பேசுறாங்க. அது வந்து ஏற்கனவே கோயிலா இருந்தது, அதை வந்து பள்ளிவாசல மாத்திக்கிட்டாங்க. பாருங்களேன், பாருங்க. அப்ப எதை பார்த்தாலுமே இப்படி சிந்திச்சா எவ்வளவு பெரிய அறத்துக்கு கட்டுப்பட்டு மன்னர் சேதுபதியும் சீதக்காரியும் வாழ்ந்துருக்காங்க, எவ்வளவு பெருந்தன்மையா இருந்திருக்காங்க. ஒரு தமிழ் இது மாதிரி மாவட்டம் தோறும் ஒரு பெரிய அறக்கதை இருக்குங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அறக்கதை இருக்கு. இந்தியா முழுக்கவே அப்படிப்பட்ட ஒரு வரலாறுகள் இருக்கலாம். அதை விட்டு திடீர்னு வந்து நின்றுகிட்டு சுல்தானுடைய வரலாறு எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு மத நல்லிணக்கத்தோட அவர் ஆட்சி செஞ்சிருக்காரு, வாழ்ந்திருக்காரு மக்களோட சேர்த்து. சரி, போர்வால் நண்பருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். போர்வால் நண்பர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாம்